உறுதி செய்யும் விதமா ஒரு அவசர சட்டத்தை ஏற்ற வேண்டியதுதானே? அப்படி ஏற்றி இருந்தால் இன்னைக்கு அண்ணாமலை சாட்டையால தனக்கு தானே அடிச்சுக் கொள்ள வேண்டிய நிலை வருமா? பார்க்கவே பரிதாபமா இருக்கு. சாட்டை எடுத்து வெளியில வந்து என்னவா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொங்கி பயப்பிள்ளைங்க எவன் தெரியல சாட்டையை நல்ல வலுவா கொடுத்திருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க தான் என்ன எண்ணத்துல கொடுத்தாங்க தெரியல. அவர் பார்த்து ரொம்ப பருமனா இருக்கு, உள்கட்சி சதியா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து சாட்டையை மாத்திட்டார். லேசா உள்ள சாட்டையை வாங்கிட்டார். சரி லேசா உள்ள சாட்டு தான் இருந்தாலும் வெளியில வர்றார் வெறும் மேனியோட அப்படி அடிக்கிறார். 5 தடவை அடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. 5ஆவது தடவை அடிக்கும் போது நீ ஓடி வந்து என்ன புடி, என் கையில உள்ள சாட்டையை புடுங்கிரு, அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு. அதற்கேற்ப வந்தாரு, சாட்டையை புடுங்கினாரு, மீடியாக்களுக்கு சந்திச்சு விட்டு சென்று விட்டார். அந்த ஒரு சம்பவத்திற்காக வேண்டி சாட்டையால் உங்களை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்களே. இது மாதிரி இந்திய நாடெங்கும் எத்தனை சம்பவங்கள் நடைபெற்றது. ஆசிஃபா வன்புணர்வு செய்யப்பட்டாலே, கொலை செய்யப்பட்டாலே ஒரு சிறுமி, அவளுக்காக உங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சாட்டையடி அடித்தீர்கள்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாட்டையால் அடித்துக் கொண்டீர்களா? உங்களை நீங்களே நொந்து கொண்டீர்களா? பல்கிஸ் பானு, குஜராத்தில் பல்கிஸ் பானு என்கிற பெண் நிறைமாத கர்ப்பிணி, அதை கூட பொருட்படுத்தாமல் தகப்பனும் மகனுமாக சேர்ந்த அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தீர்களே. நிறைமாத கர்ப்பிணி என்று அவர்கள் பொருட்படுத்தவில்லை. சொல்வதற்கே நாக்குசுகிறது. அந்த அளவிற்கு ஒரு ஈவு இரக்கமற்ற மனிதன் செய்ய துணியாத ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டார்களே. பச்சிளம் குழந்தையை சுவற்றில் வீசி அடித்து கொன்று குவித்தீர்களே. அந்த சம்பவத்திற்காக யாரையும் சாட்டை அடித்தீர்களா? யாருக்காவது சாட்டை அடி கொடுத்தீர்களா? கேள்வி கேட்கிறாங்க. உங்கள் கட்சியை சார்ந்த கேடி ராகவனால் உங்கள் கட்சியை சார்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பில்லை என்று பல்வேறு சம்பவங்களை புகார்களாக சொன்னார்களே, அதற்காவது நீங்கள் சாட்டையடி அடித்தீர்களா? இப்படி எதற்கும் சாட்டையடி அடிக்காமல் தற்போது வந்து நாடகம் ஆடுறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்திலே சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை மற்றும் தற்போதைய இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற கருத்தில சில செய்திகளை உங்கள் மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறோம். இந்த இந்திய தேசத்தை சுமார் 800 ஆண்டுகளுக்கும் மேலாக முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். பல சிறு சிறு துண்டுகளாக கிடந்த இந்த நாட்டை முஸ்லிம்கள் தான், நமது முன்னோர்கள் தான் ஒற்றை தேசமாக கட்டி எழுப்பினார்கள். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையில் நமது முன்னோர்கள் அளப்பரிய தியாகத்தை செய்தார்கள். ஆட்சி ரீதியாக, நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை உண்டாக்கினார்கள். மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே நீதிமன்ற அமைப்புகளிலே பல்வேறு மாற்றங்களை முஸ்லிம் முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள். இத்தனைக்கும் 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே மத அடிப்படையில் சிறுபான்மை மக்களாக இருந்தார்கள். அவர்களின் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்களை காட்டிலும் மத அடிப்படையிலான பெரும்பான்மை மக்கள், இந்து மக்கள் தான் அதிகமான அளவில் இருந்தார்கள். தங்களை விட பெரும்பான்மை சமூகம் அதிக அளவில் திரண்டு நிற்கக்கூடிய வேளையில அவர்களின் எந்த விதமான எதிர்ப்புக்கும் ஆளாகாமல், அவர்களின் பகைமையை சம்பாதிக்காமல் ஒட்டுமொத்த தேச மக்களின் ஆதரவை பெற்றதின் காரணத்தினால்தான் அவர்களால் 800 ஆண்டு காலத்தை ஓட்ட முடிந்தது. மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கும் வகையில் அவர்கள் ஆட்சி செய்திருப்பார்களே ஆனால் ஒரு 100 ஆண்டு காலம் கூட அவர்களால் தாக்குப்பிடித்து நிலைத்து நின்றிருக்க முடியாது. ஆங்கிலேயர்களும் நம்மை அடிமைப்படுத்தினார்கள், நமது நாட்டை ஆட்சி செய்தார்கள், நமது நாட்டின் வளத்தை சுரண்டி அவர்கள் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள், நமது பல்வேறு உரிமைகளை நசுக்கினார்கள், பறித்தார்கள். ஆங்கிலேயர்களும் நம்மை ஆட்சி செய்தார்கள் என்றாலும் அவர்களால் ஒரு 200 ஆண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடிந்ததால் இந்த நாட்டிலே ஒரு 200 ஆண்டு காலத்தை கூட அவர்களால் தாண்ட முடியவில்லை. அதற்கு முன்பாக பல்வேறு புரட்சிகள், பல்வேறு போராட்டங்கள், நாடெங்கிலும் அவர்களுக்கு உண்டான எதிர்ப்பலைகள், பல்முனைகளிலிருந்தும் எதிர்கிளம்பக்கூடிய எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் இந்த நாட்டை சார்ந்த மக்களிடமே ஒப்படைத்து விட்டு ஓடி சென்றார்கள். அப்ப அவர்களால் 200 ஆண்டு காலத்தை தாக்குப்பிடிக்க முடியவில்லை.
முஸ்லிம்கள் இந்த நாட்டை 800 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்தார்கள் என்றால் பெரும்பான்மை சமூகத்தை அரவணைத்து ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை வழங்கி ஆட்சி செய்தார்கள். இன்னும் பல நேரங்களில் தங்களுடைய மதம் என்ன சொல்கிறது, மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் முதன்மைப்படுத்தாமல் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதே அவர்களுக்கு பிரதானமான நோக்கமாக இருந்தது. முஸ்லிம் மன்னர்கள், முகலாய மன்னர்கள் ஆங்காங்கே பல்வேறு நிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய சிறு சிறு மன்னர்களுக்கு அவர்கள் அனுப்பிய கடிதங்கள் என்ன, அவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு சொன்ன அறிவுரைகள் என்ன? இந்த நாட்டிலே இந்து மக்கள் பெரும்பான்மை சமூக மக்களாக இருக்கிறார்கள். அவர்களின் மனம் எந்த வகையிலையும் புண்பட்டு விடக்கூடாது. ஆகவே அவர்கள் எதை வெறுப்பார்களோ அதை நீ விட்டுவிடு என்று அறிவுரை செய்தார்கள். இன்னும் பல மன்னர்கள் கோயில்கள் கட்டுவதற்கு பல்வேறு நில மானியங்களை வழங்கினார்கள். இன்றைக்கும் அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு கற்பனையின் பேரிலேயோ முஸ்லிம்கள் ஆட்சி செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதால் மத அடிப்படையில் அவர்களுக்கு சார்பாக பேச வேண்டும் என்பதோ நோக்கமல்ல. ராமநாதபுரத்திலே அங்குள்ள பல்வேறு நிலங்கள் முஸ்லிம்கள் ஆண்ட பொழுது எந்தெந்த நிலங்கள் எல்லாம் கோயில்களுக்கு முஸ்லிம்கள் மானியமாக வழங்கினார்கள் என்பதற்குரிய செப்பேடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதனை தமிழ்படுத்தி முஸ்லிம் அல்லாத பல்வேறு புலவர்கள், செப்பேடுகளை எழுதக்கூடியவர்கள், வாசிப்பவர்கள் தமிழ்படுத்தி புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்ப கோயில்களுக்கு மானியம் வழங்கினார்கள். இந்தியாவெங்கிலும் பல்வேறு கோயில்களை கட்டி கொடுத்தார்கள். இந்து மதத்தை சார்ந்த பெண்களை தங்களுடைய புத்திரர்களுக்கு, தங்களுடைய புதல்வர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ராஜபுத்திரர்கள் என்று சொல்லப்படுபவர்களை தங்களுடைய படையில் முக்கிய தளபதிகளாக, முக்கிய பொறுப்பு வகிப்பவர்களாக மாற்றினார்கள். அவர்கள் ஆட்சி செய்த முறையில் எந்த அடிப்படையிலையும் மத வெறுப்பை அவர்கள் முதன்மையாக வைக்கவே இல்லை. அப்படி வைத்திருப்பார்களே ஆனால் 800 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்திருக்க முடியாது. எங்கேனும் முஸ்லிம் மன்னர்களினுடைய ஆட்சிக்கு எதிராக புரட்சி வெடித்ததா, போராட்டங்கள் நடைபெற்றதா, ஆங்கிலேயனுக்கு எதிராக எத்தனை தலைவர்கள் பல்வேறு படைகளை கட்டினார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தம்முடைய தலைமையில் ஆயுதம் தாங்கிய ஒரு படையை கட்டினார். காந்தி மறுபக்கம் அஹிம்சை வழியில், அமைதி வழியில் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். இது போன்ற ஏதேனும் ஒரு போராட்டம் முஸ்லிம் மன்னர்களுக்கு எதிராக, முகலாய மன்னர்களுக்கு எதிராக, இந்த தேசத்தை ஆண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்றதா? அதற்குண்டான வரலாற்று தரவுகள், சான்றுகள் இருக்கிறதா? ஒருபோதும் இல்லை. சங் பரிவார் குழுக்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் வெறுப்பின் அடிப்படையில் கட்டிவிடக்கூடிய கதைகளை தவிர்த்து உண்மை வரலாற்று சம்பவம் அப்படி எதுவும் இல்லை. அந்த அளவிற்கு முஸ்லிம்களின் ஆட்சி முறை இருந்தது. அது மட்டுமா, இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து பறித்து ஆட்சி செய்த பொழுது ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்கள், அந்த வகையில் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக முஸ்லிம்கள் பல வகையில் தியாகங்களை செய்தார்கள். தங்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள். சில தருணங்களில் தங்களுடைய உயிரை இழக்கவும் தயாராக இருந்தார்கள். மத ஆச்சாரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாட்டு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எந்தெந்த தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை படையிலும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தலைவரை மத அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யவில்லை. அவர்களின் நோக்கம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும், ஆங்கிலேயன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அது ஒன்றுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதற்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள், காந்தி போராடுகிறாரா, அவரின் படையில் சேருவோம் என்று பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் காந்தி பின்னே சென்றார்கள். போராளிகளாக, போர் வீரர்களாக நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்குண்டான வேட்கையில் தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்தவர்களாக காந்தி பின்னால் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் சென்றார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரின் படையில் பல்வேறு முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் பல முஸ்லிம்கள் சென்றார்கள். நீங்கள் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் போராடினார்களோ அத்தனை தலைவர்களின் படையிலேயும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். என்ன காரணம்?
தங்களுடைய சதவீதத்திற்கும் மேலாக அத்தனை படையிலும் முஸ்லிம்கள் நிரம்பி வழிந்ததற்குண்டான காரணம் என்ன? இந்த நாட்டை அந்த அளவிற்கு அவர்கள் பெரிதும் நேசித்தார்கள். ஆங்கிலேயன் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதையோ நாட்டின் வளத்தை அவர்கள் சுரண்டுவதையோ ஒருபோதும் விரும்பவில்லை. ஆகவே உயிரை கொடுத்து போராடினார்கள். அந்த வகையில் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் முஸ்லிம்கள். கல்வியை இழந்தார்கள், சொத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள், உயிரையும் இழந்தார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே நாடு சுதந்திரம் பெறக்கூடிய ஒரு கட்டம் வரும் பொழுது சுதந்திரத்தோடு சேர்த்து பிரிவினையும் வருகிறது. இரண்டும் ஒரே நேரத்தில் வருகிறது. நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது மத அடிப்படையில் இன்னொரு நாடு பாகிஸ்தான், அது முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நாடு உருவாக்கப்பட்டு விட்டது. பொது அறிவிப்பே இந்திய நாட்டில், இந்த தேசத்தில் விடப்பட்டு விட்டது. யார் யார் எங்கே செல்ல வேண்டுமோ, குறிப்பாக முஸ்லிம்களே, உங்களுக்கென்று ஒரு நாடு உருவாகிவிட்டது. உங்கள் மத அடிப்படையில் நீங்கள் விரும்பியபடி செயல்படுவதற்கு உங்களுக்கென்று ஒரு தேசம் கட்டமைக்கப்பட்டு விட்டது. அங்கே செல்ல விரும்பக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் என்கிற அறிவிப்பும் விடப்பட்டது. அந்த தருணத்தின் போது கூட இந்தியா எங்கள் நாடு, இது எங்கள் தேசம், நாங்கள் இங்கேதான் பிறந்தோம், இங்கேதான் வளர்ந்தோம், இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி நாங்கள் பாடுபட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எந்த நிலத்தில் பிறந்தோமோ, எந்த நிலத்தில் நாங்கள் வளர்ந்தோமோ, இங்கேதான் இருப்போமே ஒழிய மத அடிப்படையில் வழங்கப்படுகிற அந்த நாடு எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னவர்கள் இந்திய முஸ்லிம்கள். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்றைக்கு எந்தெந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய முன்னோர்கள் எடுத்த முடிவு. பாகிஸ்தானுக்கு போ என்று எப்போது சொல்லப்பட்டதோ, விரும்பினால் அங்கே நீங்கள் செல்லலாம், வளமாக வாழலாம் என்று சொல்லப்பட்ட போதே அந்த கோரிக்கையை புறக்கணித்தவர்கள் இந்திய முஸ்லிம்கள். தங்களுக்குண்டான உரிமையை நிலைநாட்டியவர்கள். இந்திய முஸ்லிம்களின் தேசப்பற்றை நிரூபிப்பதற்கு இதைவிட வேறு சிறந்த ஆதாரம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு நாடு சுதந்திரம் பெறுவதற்காக சிறு துரும்பை கூட எடுத்து போடாதவர்கள் எல்லாம் முஸ்லிம்களின் தேசப்பற்றை சந்தேகித்து பல்வேறு வகையிலான விஷம பிரச்சாரங்களை செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள், அவர்களுக்கு இந்த நாட்டில் எந்த விதமான உரிமையும் இல்லை, அவர்கள் இந்த நாட்டில் பயங்கரவாதிகள், நாடு சிதைந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று என்னென்னவெல்லாமோ கதை கட்டி விடுகிறார்கள். யாரு முஸ்லிம்களை தேசப்பற்று இல்லாதவர்களாக சித்தரிக்கக்கூடிய கூட்டம் யார்? அந்த கூட்டத்தை சார்ந்த தலைவர்களில் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய ஒரு தலைவரின் பெயரை சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியும். பல நூறு தலைவர்களை சொல்ல இயலும். தலைவர்கள் மட்டுமல்ல, பல நூறு தொண்டர்களை சொல்ல இயலும். எங்கெங்கே எல்லாம் போராட்டம் நடைபெற்றதோ, மதுரையில் கள்ளுக்கடை மறியல, அதில் எத்தனை பேர் கைதானார்கள், அந்த கைதானவர்களின் பட்டியலில் முஸ்லிம்களின் பெயர் எத்தனை, வரலாற்று ஆதாரங்களோடு சொல்ல இயலும். உப்பு சத்தியாகிரகமா, அதில் பங்கேற்றவர்கள் எத்தனை பேர், அதில் முஸ்லிம்களின் பங்கு என்ன சொல்ல முடியும். இப்படி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை நம்மால் பட்டியலிட முடியும். சங் பரிவார் அமைப்புகளால் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை சொல்ல முடியுமா? ஒரு வீரரை சொல்ல முடியுமா? இன்னைக்கு தொலைக்காட்சியில் எத்தனை பேர் பிஜேபி வகைராக்கள், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் முகமூடிகளை மாற்றி மாற்றி திடீர்னு பார்த்தா பத்திரிகையாளர் பேர்ல வருவார். நேற்று தான் தொலைக்காட்சி விவாதத்தில் அவரை பார்த்திருப்போம், கீழே பத்திரிகையாளர்னு போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் விவாதத்தில் பார்த்தா சமூக ஆர்வலர். அந்த பத்திரிகையாளர் அன்னைக்கு மறுநாள் சமூக ஆர்வலராக மாறிடுவார். திடீர்னு பார்த்தா அரசியல் திறன் ஆய்வாளர். இது என்னடா புது பட்டமா இருக்கு, எங்க போய் இந்த பட்டத்தை வாங்கினாங்க? அரசியல் திறன் ஆய்வாளர் அடுத்த பட்டம். இப்படி வேஷம் போட்டு 10 வேஷம் இருக்குது. சங் பரிவார் அமைப்புகளுக்கு 10 வேஷம். பல வேஷம் போட்டு வந்து பேசுறீங்களே வாய்க்கிலேயே, வேற எதையும் பேச வேண்டாம். இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக உங்கள் முன்னோர்கள் RSS அமைப்பை சார்ந்தவர்கள், அதன் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவருடைய பெயரையாவது சொல்ல முடியுமா? ஒரு பேரும் கிடையாது.
அத கற்பனையா ஒரு புக்கு கூட போட்டாங்க. இந்திய சுதந்திரத்தில் ஆர்எஸ்எஸ் பங்களிப்பு அப்படின்னு ஒரு புக்கு கற்பனையா. புக்கை திறந்து பார்த்தா எல்லாமே எம்டியா இருக்கு, பேஜ் ஃபுல்லா எம்டி. கடைசி பக்கத்துல அப்படி ஒன்றுமே இல்லை. ஆகையினால் இந்த புத்தகத்தை கடந்து விட்டு செல்லலாம். உண்மையில் அப்படி ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அடுத்தவர்களின் வரலாறுகளை திருடுவது, அடுத்தவர்களை தங்களினுடைய சித்தாந்தத்திற்குரியவர்களாக மடைமாற்றம் செய்வது. இவங்களுக்கு இவங்க சித்தாந்தத்திற்கென்று நாடு சுதந்திரத்தில் பங்கு செலுத்தக்கூடிய தலைவர்கள் கிடையாது. நாட்டை துண்டாக்கியவர்கள் என்று வகை போட்டால் அதில் பல தலைவர்கள் உண்டு. காந்தியை கொலை செய்தவர்கள் என்று வகை போட்டால் அதில் பல தலைவர்களில் இவருடைய தலைவர்கள் பெயர் வரும். சுதந்திரம் நாட்டுக்காண்டி ரத்தம் சிந்தியவர்கள் என்று பட்டியல் போட்டால் அதில் இவர்களுக்கு பங்கே கிடையாது. பங்கே இல்லாதவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் வந்தேரிகள், இந்த நாட்டின் மீது தேசப்பற்று இல்லாதவர்கள். ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படியான ஒரு தவறான சித்தரிப்பு! அதோடு சேர்த்து இவர்கள் இன்னும் பல்வேறு வகையில் இந்த நாட்டிலிருந்து முஸ்லிம்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல சித்தரிப்புகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள்னா பயங்கரவாதி, இதை தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த பயங்கரவாதி என்பதை சித்தரிப்பை அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக ஏதேனும் சினிமா படங்கள் எடுக்கப்பட்டால் அல்லது இவர்களே முன்வந்து எடுத்தால் அதை நாளெங்கிலும் பிரச்சாரம் செய்வார்கள். சமீபத்தில் கூட அமரன் ஒரு திரைப்படம் முஸ்லிம்களை பயங்கரவாதியாக சித்தரிக்கக்கூடிய போக்கு. காஷ்மீரில் நடைபெற்றதை சினிமாவா பதிவு செய்யணும்னா உண்மையில என்ன நடக்குதோ இரு தரப்பையும் பதிவு செய்யணும். அங்கே போராடக்கூடிய போராட்ட குழுக்கள் யார், எதற்காக போராடுகிறார்கள், அதையும் பதிவு செய்யணும். அவர்கள் மீது எந்த மாதிரியான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது அதை பதிவு செய்யணும். பிரிவு 370 எப்படி உருவானது அதை பதிவு செய்ய வேண்டும். பிரிவு 370 அவர்களுக்கான உரிமைகள் என்னென்ன உரிமைகளை அரசமைப்பு சட்டம் சொன்னது, உறுதியளித்தது, அதை பதிவு செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் காஷ்மீர் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள், காஷ்மீர் மாநிலத்தினுடைய பெண்கள் பாலியல் வல்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அதில் உள்ள சிறுவர்கள் பயங்கரவாதி என்று பொய்யாக முத்திரை குத்தப்பட்டு வெள்ளட்டு குண்டுகளால் அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது, எல்லா வரலாற்றையும் சொல்லணும். இங்க ஒரு பக்கமா மட்டும் முஸ்லிம்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய போக்கை மாத்திரம் கதைக்களமாக கொண்டு சினிமா படம் எடுக்கிறது. அப்படித்தான் எடுத்தாங்க. அமரன் ஒரு படம் எடுத்தா டெல்லிக்கு வரையிலையும் போகுது. ராஜ்நாத் சிங் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு கண்ணீர் வெடிக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியுமா, ஹிந்தி டப்பிங் போட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. முஸ்லிம்களை பயங்கரவாதியா சித்தரிக்கக்கூடிய படமா அத்தனை ஆதரவையும் வழங்குவார்கள். காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதுவே பொய். இந்து பண்டிட்டுகள் காஷ்மீர் மாநிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், விரட்டி அடித்தவர்கள் முஸ்லிம்கள், பொய்யான வரலாற்று புனைவு. அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. கற்பனையின் பேரில் அது பற்றி ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது, அதற்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. கற்பனையின் பேரில் முஸ்லிம்களை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை பாராட்டுறார். அந்த சினிமா படத்தின் விளம்பர தூதுவர் யாரு? பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாட்டில் உங்களுக்கு வேற வேலையெல்லாம் கிடையாது இல்லை, எவ்வளவு வேலைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை விளம்பரப்படுத்துறாங்க. எல்லாரும் பாருங்க. நானும் பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் விடுமுறை. யாருக்கு விடுமுறை? லீவு. நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் விடுமுறை. போய் காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பாருங்க. மோடிஜி அப்படி சொல்லிட்டாரு. ஊபியில சட்டமன்றத்துக்கு விடுமுறை, எல்லாருமே காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பாருங்க. அடுத்து அவங்க ஆளக்கூடிய ஏனைய மாநிலங்கள்ல ஒரு திங்கட்கிழமை என்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. என்னப்பா காரணம்? மழை பெய்யுதா? மழையெல்லாம் இல்லை, இடியெல்லாம் இல்லை, வேற எந்த பிரச்சனையும் பயமும் இல்லை. காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பாருங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை லீவ்லயே பார்ப்பானே, அதுக்கு திங்கட்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு லீவு. இவங்க நோக்கம் புரியுதா? இவர்கள் நோக்கமே அதன் மூலம் அரசு இந்த படத்திற்கு ஆதரவு வழங்குகிறது என்பதை வெளிப்படையாக சொல்லி முஸ்லிம்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சினிமா படமா அது உண்மையா பொய்யா அதையெல்லாம் அலசுவதற்கு தயார் இல்லை. அந்த படத்தை நாங்க விளம்பரம் பண்ணுவோம். எப்பேற்பட்ட வன்மம் கொண்டவர்கள்! அந்த சினிமா படத்தை பற்றி கேள்வி எழுப்பினால் கருத்து சுதந்திரம் என்பார்கள். ஏன் படம் எடுக்க எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? அது கருத்து சுதந்திரமா பாருங்க. அந்த கருத்து சுதந்திரம்
குஜராத் ஃபைல்ஸ் என்று பிபிசி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்ட பொழுது எங்கே போனது? பிபிசி குஜராத் ஃபைல்ஸ் என்று ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தது. தம்முடைய இணையதளத்தில் தான் அந்த படத்தை வெளியிட்டது. பாகம் 1 ஒரு பாகத்தை தான் வெளியிட்டது. இரண்டாவது பாகத்தை வெளியிடவிருந்தது. வெளியிட்டு தேதியை அறிவித்தது. முதல் பாகம் வெளியிடப்பட்டதற்கு பிறகு பிபிசியினுடைய தலைமை செயலகத்தில், பிபிசியினுடைய அலுவலகங்களில் ரைடுக்கு போறாங்க. குஜராத் ஃபைல்ஸ் படம் வெளியாகுது. படம் வெளியான மறுநாள் குஜராத்தில் என்ன நடந்தது? 2000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் எப்படி கருவறுக்கப்பட்டார்கள், அந்த மாநிலத்தில் முஸ்லிம் பெண்கள் எப்படி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், குழந்தைகள் எப்படி அடித்து கொல்லப்பட்டார்கள் என்கிற சம்பவத்தை நேரடி வாக்குமூலங்களாக, கற்பனையா இல்லை, கதைகளாக அல்ல, வெறும் வசனங்களாக அல்லாமல் நேரடி வாக்குமூலம், பாதிக்கப்பட்டவர்களின் நேரடி வாக்குமூலம், கண்ணால் நேரில் பார்த்தவர்களினுடைய சாட்சியங்கள், அவற்றை அடித்தளமாக கொண்டு பிபிசி ஒரு ஆவணப்படத்தை தயார் செய்தது. அந்த படத்திற்கு தடை விதித்தார்கள். தங்களின் சுயரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய படம் என்றால் அவற்றுக்கு தடை விதிப்பது, கற்பனையின் பேரில் முஸ்லிம்களை பயங்கரவாதியாக சித்தரிக்கக்கூடிய படம் என்றால் அவற்றுக்கு அமோக ஆதரவளிப்பது. இதுதான் சங் பரிவார் அமைப்புகளினுடைய செயல்பாடாக இருக்கிறது. முஸ்லிம்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தி முஸ்லிம்களை பயங்கரவாதியாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்துக்களுக்கு ஆபத்தானவர்கள், இவர்களை நாட்டில் வளரவிட்டால் நமக்குத்தான் ஆபத்து, நம்மை கொண்டு விடுவார்கள், நம் பெண்களை இவர்கள் மதம் மாற்றம் செய்து திருமணம் செய்து விடுவார்கள். அதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க, லவ் ஜிஹாது. லவ் ஜிஹாதுன்னு ஒண்ணு இருக்கா? இந்த நாட்டில் பல மொழி பேசக்கூடியவர்கள், பல மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்கிறார்கள். மதங்களை கடந்து திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் நமது நாட்டில் சர்வசாதாரணமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்து பெண்களை திருமணம் செய்வார்கள், இந்து ஆணு முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்வார்கள், ஒரு கிறிஸ்துவ முஸ்லிம் ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்வார்கள். இப்படி மாற்றி மாற்றி மதத்தை மாற்றி திருமணம் செய்யக்கூடிய போக்கு எல்லா மதங்களிலும் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் அப்படியான நபர்கள் சொற்ப அளவில் இருப்பார்கள். அவர்களுக்கு என்று எந்த விதமான அஜெண்டாவும் கிடையாது. கண்டிப்பா அப்படித்தான் முஸ்லிம் ஆணைத்தான் கல்யாணம் பண்ணணும், இந்து பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும், கிறிஸ்டியன் ஆணையோ அல்லது கிறிஸ்டியன் பெண்ணையத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அஜெண்டால அவங்களுக்கு இல்லை. ஏதேனும் ஒரு பழக்கம், ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு, அதன் பேரில் மதம் மாற்றி திருமணம் செய்கிறார்கள். சர்வ சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்றுக்கு இவர்களாக ஒரு பெயர் வைக்கிறது. ஒரு இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்ணும் போது அதற்கு எந்த பேரும் கிடையாது. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு ஆண் ஒரு முஸ்லிம் பெண்ணை மதம் மாற்றி திருமணம் செய்தால் அதற்கும் எந்த பெயரும் கிடையாது. அவற்றுக்கெல்லாம் பெயர் வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளணும், நாட்டில் என்ன நடக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்றோம். அதுக்கெல்லாம் எந்த பேரும் இல்லை. அதுவே ஒரு முஸ்லிம் ஆண் இந்து பெண்ணை திருமணம் செய்து விட்டால் அதுக்கு மட்டும் லவ் ஜிஹாத். எங்கிருந்துப்பா கண்டுபிடிச்சிங்க? அப்படி லவ் ஜிஹாத் பண்ணணும்னு இஸ்லாத்தில் இருக்கா? குர்ஆன்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கா? முஸ்லிம் ஆண்களே இந்து பெண்களை காதலியுங்கள், அவர்களே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இதுதான் லவ் ஜிஹாத் அப்படின்னு குர்ஆன்ல எங்கேயும் இருக்கா? முகமது நபிகள் எங்களுக்கு அப்படி போதித்திருக்கிறார்களா? கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுங்கள் என்று நபிகள் எங்களுக்கு சொன்னாங்களா? நீங்கள் சொல்வதற்கெல்லாம் எதிரான அறிவுரைகளையும் போதனைகளையும் தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, நபிகள் நாயகம் எங்களுக்கு சொன்னார்கள். இஸ்லாத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் கட்டாயம் என்பதே கிடையாது. யாரையும் எதற்காகவும் நிர்பந்திக்க கூடாது. எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அவரவர் விரும்பி முடிவெடுக்க வேண்டும், அதன் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் கோட்பாடு. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. முஸ்லிமா இருப்பாரு, தொழுகணும் அவருக்கு அறிவுரை சொல்லலாம், அவரை நிர்பந்திக்க இயலாது. முஸ்லிமாக இருப்பார், இஸ்லாத்தின் ஏதேனும் ஒரு கடமையை செய்யாதவராக இருப்பார், ஜக்காத் வழங்காதவராக இருப்பார், ஹஜ்ஜுக்கு செல்லாதவராக இருப்பார், வசதி வாய்ப்பு இருந்தும் ஏதேனும் ஒரு கடமையை அவர் புறக்கணிப்பவராக இருந்தால் அது குறித்து அவருக்கு அறிவுரை தான் சொல்லலாமே ஒழிய கட்டாயப்படுத்த முடியாது. முஸ்லிம்களே நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்த கூடாது என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்தலாமா? அதுக்காக வேண்டி காதல் என்கிற ஒரு கான்செப்டை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுதா? கிடையவே கிடையாது. இவனா கற்பனை பண்றது. இப்ப சமீபத்தில் கூட சாத்வி பிராச்சி அப்படின்னு ஒரு பெண் துறவி, பெண் சாமியார், அந்த அம்மா அப்பப்ப எதையாவது வாய் கொழுப்படுத்து பேசும்.
அதுல இப்ப சமீபத்தில் பேசி இருக்குது, முஸ்லிம்கள் வந்து துப்பி ஜிஹாத் பண்றாங்க. தொப்பி ஜிஹாத் இல்ல, துப்பி ஜிஹாத். அது என்னப்பா துப்பி ஜிஹாது? துப்பி துப்பி நோயை பரப்புறாங்களாம். தூணு துப்பி நோயை பரப்புறாங்களாம். இதுக்கு பேரு துப்பி ஜிஹாத். கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசா அந்த அம்மா பேர் வைக்குது. ஆல்ரெடி கொரோனா காலத்திலே இதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கொரோனா ஜிஹாத் பண்றாங்க முஸ்லிம்கள். கொரோனா ஜிஹாதா? அவன் நோய் வந்து இருமல் சத்தத்தை கேட்டாலே வீட்டுக்குள்ள பதிரி அடிச்சு ஓடி ஒளிந்து போய் நிக்கிறான், உசுர பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். கொரோனாங்கிற பேரை கேட்டாலே இப்பதான் நமக்கு சாதாரணம் ஆயிருச்சு. இப்ப பக்கத்துல இருந்துகிட்டு எனக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொன்னால், அப்படியா சரி விடுங்கப்பா, வாங்க டீ கடையில போய் டீயை குடிப்போம். இதே நீங்க கொரோனா பரவிய துவக்க காலகட்டத்தில் சொன்னா ஏத்துக்குவாரா? கொரோனாலாம் சொல்ல வேண்டாம், போன் பண்ணி அவருக்கு லேசா இருமுனாலே போனை கட் பண்ணிடுவாரு. ஏன்? போன் வழியா நமக்கு வந்தாலும் வரும், பரவுனாலும் பரவிடும். அந்த அளவிற்கு அச்சம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப கொரோனா ஜிஹாதுன்னு பேர் வச்சாங்க. என்ன பண்றாங்களா முஸ்லிம்கள்? கொரோனா நோய் பரப்பணும் என்பதற்காகவே ஒவ்வொரு தெருவா சுத்துறாங்களாம். சுத்தி அங்கெல்லாம் போய் தூணு துப்பிட்டு வர்றாங்க. வேற வேலை பொழப்பு இல்லையா? இந்த நோயை பரப்புறதுக்கு அங்கங்கே போய் துப்பிட்டு வரணுமா? எப்படி இவங்க கற்பனை பாருங்களேன். எப்படியான ஒரு கற்பனை உலகத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி முஸ்லிம்களை சித்தரிக்க முற்படுகிறார்கள். அதற்காக இப்படி ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் நம்மை கேலியாக பார்ப்பார்கள் என்பதை கூட பொருட்படுத்தாம அலட்சியமா அவதூறுகளை அள்ளி வீசுவது. அதே தான் இப்ப கொஞ்சம் மாத்தி, முன்னால கொரோனா ஜிஹாதுனாங்க, இப்ப துப்பி ஜிஹாத். துப்பி ஜிஹாத் பண்றாங்க, துப்பி துப்பி ஜிஹாத் பண்றாங்களாம். அடுத்து என்னவா? அது மட்டும் இல்லை, முஸ்லிம்கள் லேண்ட் ஜிஹாத் பண்ணுகிறார்கள். நில ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத். எல்லாத்துக்கும் இவன் ஜிஹாதுன்னு பேர் வச்சிட்டான். எல்லாரும் தான் படிக்கிறான். நம்ம மக்கள்ல படிச்சு முன்னேறி உயர் பதவிகளை பொறுப்புகளை வகிப்பதே பெரிய சிரமமான ஒண்ணு. அப்படி சிலர் சென்று விட்டால், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எழுத சென்று விட்டால் அதற்கு பேர் என்ன? டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத். மத்திய தேர்வு யூபிஎஸ்சி தேர்வு எழுத போயிட்டாங்கன்னா யூபிஎஸ்சி ஜிஹாத் அதற்கு பேர். நீங்க ரேஷன் கடையில போய் பொருள் வாங்க போனீங்கன்னா இது ரேஷன் கடை ஜிஹாத்ன்றாங்க. நம்மளை பார்த்தாலே அவனுக்கு ஜிஹாத்னு பேர் வைக்கணும். என்னது ஜிஹாதுங்கிறது? எப்பேற்பட்ட ஒரு கோட்பாடு! பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நிற்க வேண்டும், அநியாயத்திற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜிஹாத். அதனை இப்படி கொச்சைப்படுத்தி பொய்யான கற்பனையின் பேரில் மக்களுக்கு மத்தியில் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதுல லவ் ஜிஹாது அப்படி ஒண்ணு இருக்கா? உண்மையில் அப்படி ஒரு துளி கூட கிடையாது. அப்படியே இன்றைக்கும் பல்வேறு சினிமா திரை பிரபலியங்கள், அரசியல் பிரபலியங்கள், பத்திரிகையாளர்கள் முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்படியான 100 பேர்களின் பட்டியலை நம்மால் வெளியிட முடியும். சினிமா திரை பிரபலியத்தில் எந்தெந்த ஆண்கள் முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்திருக்கிறாங்க, அவங்க உண்மையில முஸ்லிமா, வீட்டுக்குள்ள தொழுகிறாங்களா, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்களா, அந்த விவாதத்திற்குள்ளே போக வேண்டாம். அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்கள். முஸ்லிம்களாக உள்ள பெண்களை திருமணம் செய்த பல பேரினுடைய திரை பிரபலியங்களின் பெயர்களை சொல்ல முடியும், அரசியல் பிரபலியங்களின் பெயர்களை சொல்ல முடியும், பத்திரிகையாளர்களின் பெயர்களை சொல்ல முடியும். அப்ப அவங்க எல்லாம் லவ் ஜிஹாத் பண்ணாங்களா? அவ்வளவுக்கு பிஜேபியில முக்தார் அப்பாஸ் நஹ்வின்னு ஒருத்தர் இருக்கிறார், பேர் தாங்கி முஸ்லிம். அவர் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்து மத பெண்களை தான் திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்ப பிஜேபி கட்சியிலே லவ் ஜிஹாதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? எந்த அளவுக்கு இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம்களை எப்படியேனும் தவறாக சித்தரிக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த நாட்டில் எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி அண்மையிலே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார். பொதுவா இத்தகைய அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நீதிபதிகள் பங்கேற்பதை தவிர்ப்பார்கள். இத்தனைக்கும் அவர் கரண்ட்ல நடப்புல நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். தங்கள் மீது எந்த விதமான அரசியல் சார்போ சாயமோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள். ஆனால் அப்படியான அத்தனை மரபுகளையும் மீறி விஹெச்பி நடத்தக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சியில, ரகசியமா நடத்துற நிகழ்ச்சி அல்ல, பொது நிகழ்ச்சி, அதுல போய் பங்கெடுக்கிறார். பங்கெடுப்பது மட்டுமல்லாம அதுல போய் பேசுகிறார். இந்த நாடு, நாட்டின் சட்டம் பெரும்பான்மையினருக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும். பெரும்பான்மை மக்களுக்கு சாதகமானதாக இருந்தால்தான் அவர்களின் நலன் மற்றும் வளர்ச்சி, அதற்காகத்தான் இந்த நாட்டின் சட்டம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த நாடு நிம்மதியாக இருக்காது என்கிற கருத்தை மிக தெளிவாக சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை படர்க்கியாக
அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் தேச விரோதிகள், அவர்கள் இந்த நாட்டின் நலனுக்கு ஊறு விளைவிப்பவர்கள், கேடு உண்டாக்கக்கூடியவர்கள். எவ்வளவு ஒரு பாரதூரமான கருத்து. அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி, நடப்பில் நீதிபதியாக இருப்பவர், அவருடைய சிந்தனை பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை, முஸ்லிம்களின் மீதான வன்மத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த நாடு பெரும்பான்மை மக்களுக்கானது, நாட்டின் சட்டம் பெரும்பான்மை மக்களுக்கு சார்பாகத்தான் இருக்கும் என்கிறார். இப்படி பேசுவதற்கு உண்டான தைரியத்தை அவர்களுக்கு யார் கொடுத்தார்? இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து ஏற்பட்டது? அதுவும் ஒரு நீதி அமைப்பின் நீதிபதியாக இருந்து கொண்டே சட்டத்தின்படி மக்களை வழிநடத்த வேண்டும், சட்டத்தின்படி தங்கள் முன் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தம்முடைய பொறுப்புக்கும் தம்முடைய பதவிக்கும் அவமானம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறாரே. ஒரு சில பேர் தான் இதை கடுமையாக கண்டித்தார்கள். பிரசாந்த் பூஷன் அவர் மிக வன்மையாக கண்டித்தார். இவர் இந்த பொறுப்பு வகிப்பதற்கே அருகதையற்றவர் என்று சொன்னார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் எழுதினார். உடனடியாக அலகாபாத் உயர்நீதிமன்ற இந்த நீதிபதியின் பெயரை குறிப்பிட்டு இவரை பொறுப்பிலிருந்து நீக்குக. அது மாத்திரம் போதாது, சட்ட விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இவர் இப்படி பேசியதற்கான காரணம் என்ன, எந்த பின்புலத்தில் இப்படி பேசினார் என்று சட்ட விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அவரது பொறுப்பை பறிக்க வேண்டும். தற்போது அவரிடத்தில் எந்தெந்த வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை வழக்குகளையும் அவரிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று கடிதம் எழுதினார் பிரசாந்த் பூஷன். உண்மைதானே? அப்ப ஆங்காங்கே இந்த கருத்துக்களை, சித்தாந்தங்களை கொண்டவர்கள் அரச பதவியில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். பல நூறு ஆண்டுகளாக இல்லை, சில ஒரு 10 ஆண்டுகளாக, ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நாட்டின் அரசு இயந்திரங்கள் அத்தனையும் அவர்கள் கபலீகரம் செய்திருக்கிறார்கள். அரசு இயந்திர பதவிகளில் போய் அமர்ந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தால் கூட சரி, எல்லா மக்களுக்கும் நல்லதை உண்டாக்கக்கூடிய வகையில் செயல்பட்டால் மனதார ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இவருடைய சிந்தனை, இவருடைய செயல்பாடு முழுக்க முழுக்க முஸ்லிம்களை ஓரம் கட்ட வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று நிலைநாட்ட வேண்டும் என்பதிலேயே அவருடைய முழு சிந்தனையும் அமைந்திருக்கிறது. தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு பிடித்தமானவர்கள், தங்களின் சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை வசதியாக பயன்படுத்தி கொண்டு முழுவதுமாக முஸ்லிம்களை ஒடுக்க பார்க்கிறாங்க. நமக்கு உண்டான உரிமைகள் ஒவ்வொன்றையும் பறிக்க பார்க்கிறார்கள், பலவற்றை பறித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆங்கிலேயின் காலத்தில் நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை கூட ஒவ்வொன்றாக நம்மிடமிருந்து தற்போது பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயின் காலத்தில் முஸ்லிம்களுக்கு என்று இடஒதுக்கீடு இருந்தது. 14% சில மாகாணங்கள்ல 14% இடஒதுக்கீடு இருந்துச்சு ஆங்கிலேயின் காலத்தில். இன்னும் சில மாகாணங்கள்ல 19% இடஒதுக்கீடு இருந்தது. அதற்குண்டான அரசு ஆணைகள் இருக்கின்றது, ஜிஓ இருக்கிறது. ஆங்கிலேயின் காலத்தில் கூட நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது. அந்த மாகாணத்தில் நாம் எத்தனை சதவீதம் இருந்தோம் என்பதற்கு ஏற்ப, ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை, மாநிலங்களில் முந்தைய ஆட்சியாளர்கள் வழங்கிய இடஒதுக்கீட்டை கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பறிக்கிறார்கள். கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு? 5% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க, காங்கிரஸ் அரசு கொடுத்தது. பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நியாயமான தேவையான கோரிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு. பிஜேபி வந்தது, இடஒதுக்கீடை ரத்து செய்து விட்டார்கள். 5% இடஒதுக்கீட்டை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று கர்நாடகாவில் முஸ்லிம்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த, அனுபவித்துக் கொண்டிருந்த 5% இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். இப்ப காங்கிரஸ் வந்து அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த இடஒதுக்கீடு அந்த மாநில மக்கள் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படவில்லை, திருப்பி தரப்படவில்லை. தேர்தல் பிரச்சாரங்களில் சொன்னார்கள், காங்கிரஸ் அரசு சொன்னது, காங்கிரஸை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் தேர்தல் பிரச்சாரங்களில். ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் சிலர் அது பற்றி கேள்வி எழுப்பினால் கூட, அந்த 5% இடஒதுக்கீடு என்னாச்சு, எப்ப கொடுப்பீங்க முஸ்லிம்களுக்கு கேட்டா கூட இப்போது அதை பற்றி பேச வேண்டிய தருணம் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப எப்ப பேசுவீங்க? வந்து அமர்ந்து பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது, இப்போது அதை பற்றி பேச முடியாது, இது பேச வேண்டிய தருணம் அல்ல என்கிறார்கள். அப்ப பாருங்க,
பிஜேபி வகைராக்கள், சங் பரிவார் அமைப்புகள், அதனுடைய குழு பிரிவு அமைப்புகள் ஆங்கிலேய காலத்தில் நமக்கு இருந்த உரிமையை கூட இவங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இடஒதுக்கீடு பறிக்கிறாங்க. கர்நாடகாவில் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் செய்யக்கூடிய தேர்தல் பிரச்சாரமே பிற்படுத்தப்பட்ட மக்களை நோக்கி உங்க இடஒதுக்கீட்டை பறித்து தான் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பச்சை பொய்ய அபாண்டமான புழுகு முட்டையை பிரதமர் மோடி சொல்கிறார். பிஜேபியில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள் சொல்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை நோக்கி சொல்கிறார்கள், உங்க இடஒதுக்கீட்டை பறித்து தான் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி செய்வோம். அப்படின்னா என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்குவோம். இதுதான் உங்களுடைய திட்டம். இதை வெளிப்படையாகவே அவர்கள் சொல்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரங்களில் தம்முடைய பிரச்சாரமாக முன்வைக்கிறார்கள். அப்ப உங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு என்று அதிகாரம் இருக்கக்கூடாது, கல்வியில் அவர்கள் முன்னேறக்கூடாது. அபுல் கலாம் ஆசாத் என்பவரின் பெயரால் கல்வி உதவி திட்டம் இருந்தது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்வி உதவி திட்டம் இருந்தது. இப்ப ஆட்சிக்கு வந்தாங்க, அந்த திட்டத்தை ரத்து செய்தார்கள். ரத்து செய்ததற்கு அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார்கள். என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? இல்ல, அது முஸ்லிம்களை உரிய விதத்தில் போய் சென்று சேரவில்லை. ஆனா கிறுக்கு பைகளா, உரிய விதத்தில் சென்று போய் சேரலன்னா சேரத்துக்கு என்ன வழி அதையெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்காம மொத்தம் டோட்டலா நாங்க ரத்து பண்ணிடுறோம். அப்ப பாருங்க இவங்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம் சமூகத்து மாணவிகள் உயர்கல்வி பெற்றுவிடக்கூடாது. 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரையிலையும் படிக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுக்கும் கல்வி உதவி திட்டம் வழங்கும் ஒரு திட்டம் இருந்தது. அதையும் ரத்து செய்து விட்டார்கள். 1லிருந்து 8 முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவி வழங்கக்கூடிய திட்டம் அது இப்போது நாட்டில் அமுலில் இல்லை. உயர்கல்வி படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவிகள் அவர்களுக்கு இதுநாள் வரையிலும் கிடைக்கப்பட்டு வந்த கல்வி உதவி அதையும் ரத்து செய்து விட்டார்கள். அவ முஸ்லிம்களுக்கு எந்த விதத்திலும் கல்வி உரிமை வந்துவிடக்கூடாது. அவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்க வேண்டும். கர்நாடகாவில் அதனால தானே ஹிஜாப் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆங்கிலேய காலத்தில் கூட பல ஊர்களில் கோஷா பள்ளி என்று இருந்தது. கோஷா ஸ்கூல், கோஷா பள்ளி. அந்த பள்ளிக்கு பேரு என்ன? கோஷா பள்ளி. கோஷானா என்ன? புர்கா போடுறது தான் கோஷான்னு சொன்னான். முஸ்லிம்கள் சிலர் கூட கோஷா என்கிற வார்த்தையை சொல்லி அதனை குறிப்பார்கள். அப்போ கோஷா பள்ளி என்று முஸ்லிம் மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு நீ புர்காவோட வரலாம். அதான் கோஷா அவன் பாஷையில. நீ கோஷாவோட வரலாம், படிக்கலாம், கோஷாவோட படிச்சுட்டு போகலாம்னு ஒரு உரிமையை கொடுத்திருந்தான். ஆனால் இவர்கள் கர்நாடகாவில் இவர்கள் செய்தது என்ன? புர்காவை கழட்டிட்டு வா, தலைமுக்காடை கழட்டி விட்டு வா அப்படின்னா அந்த மாணவிகள் கெஞ்சினார்கள், கதறினார்கள். நாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிறோம், அதுக்கு மேல தலைமுக்காடை மாத்திரம் நாங்கள் போட்டுக் கொள்கிறோம் என்றார்கள். தலைமுக்காடு போட்டா பள்ளிக்குள்ள அனுமதி இல்லை, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். தேர்வு எழுதும் காலத்தில் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டார்கள். அந்த பிள்ளைகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது. கேள்விக்குறியாக்கியவர்கள் சங் பரி அமைப்புகளை சார்ந்தவர்கள், அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள். முஸ்லிம்கள் எந்த வகையிலும் கல்வி கற்கக்கூடாது, அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது. அந்த உரிமை அவர்களிடமிருந்து படிப்படியாக பறிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செயற்பாடுகள். அவங்க கொண்டு வரக்கூடிய புதிய கல்வி சட்டமும் அதை முன்னோக்கியதுதான். அது முஸ்லிம்களை மட்டும் மையப்படுத்தியதாக இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்து மக்கள், பழங்குடியின மக்கள், யார் யார் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த குலத்தொழிலையே செய்து கொண்டிருங்கள், அதற்கு நாங்கள் உதவி செய்வோம். அப்படின்னா என்ன? உன் தொழில் என்னவோ அதை நீ பாரு, அதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஏன் கல்வி கற்க வேண்டும் என்று வருகிறாய்? உயர்ஜாதி எதனை செய்ய வேண்டுமோ அதை நீ ஏன் செய்ய முன் வருகிறாய்? இதுதான் அவங்களுடைய பிரச்சாரம், இதுதான் அவர்களுடைய செயல்பாடு. அதனால்தான் புதிய கல்வி திட்டம் என்கிற பெயர்ல அத்தனை சிறுபான்மை சமுதாய மக்களினுடைய, பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி உரிமையை பறிப்பதற்கு மறைமுகமா நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு வர்றாங்க. உதவி செய்யறது ஒரு நோக்கமா இருந்தா அந்த தொழில் செய்யக்கூடிய யார் வந்தாலும் உதவி செய்யணும்ல. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கணிசமான அளவில் இருக்கிறாங்க. தொழில் செய்வதற்கு நாங்கள் உதவி செய்வோம், மத்திய அரசாங்கம் சொல்லுது. சரி, இப்போ ஒருத்தர் போட்டு வாங்குறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை. மீன் வலை அதற்கு காசு இல்லை, பணம் இல்லை.
அரசாங்கத்திடம் போய் நீங்க தானே இப்ப சொன்னீங்க உதவி செய்ய போறேன்னு சொன்னீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு போய் கேட்டா உதவி தருவார்களா? தருவாங்க நீ நினைக்கிறீங்களா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, நீ மீன் பிடிக்கிற சரி, எத்தனை தலைமுறையா மீன் பிடிக்கிறீங்க? இந்த கொஸ்டின் ஏன் கேட்கிறாங்க? தலைமுறை தலைமுறையாக மீன் பிடித்தால் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். இப்போதான் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், அல்லது 2-3 தலைமுறைகளாக மட்டும்தான் இதை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் உதவி வழங்க மாட்டோம். இது அவங்க திட்டம். அவங்க சொல்லக்கூடிய திட்டத்தில் இது வருகிறது. அப்ப விளங்குது அவங்களுக்கு. குல தொழில் என்றால் என்ன? நீ என்ன தொழிலை செய்து கொண்டு பரம்பரை பரம்பரையாக எவற்றை நீங்கள் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே செய்யுங்கள், நாங்க உதவி செய்யறோம் அப்படிங்கிறாங்க. உதவி நோக்கமாக இருந்தால் புதுசா செய்யறவனுக்கும் கொடுக்கலாம்ல. இந்த மாவட்டத்தில் ஒருவருக்கு மீன் பிடிக்க தெரியும், போட் இல்ல, ஏனைய பொருட்கள் இல்ல, உபகரணங்கள் இல்ல, சாதனங்கள் இல்ல, வந்து கேட்கிறார், கவர்மெண்ட்ல கேட்கிறார், மோடிஜிட்ட கேட்கிறார், தருவாரா? உனக்கு தர இயலாது, போ, தலைமுறை தலைமுறையா செஞ்சா மட்டும்தான் உதவிங்கிறார். அப்போ கல்வி கற்க கூடாது, மேலெழும்பி வரக்கூடாது, அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நாம் தான் அதிகார மட்டத்தில் இருக்க வேண்டும், இவர்களை அடக்கி ஆள வேண்டும், இவர்களின் உரிமையை பறிக்க வேண்டும். அதுல முஸ்லிம்கள் முதல் இலக்கு. முஸ்லிம்களை முடித்ததற்கு பிறகு அடுத்தடுத்த மக்களை நோக்கி அவர்கள் வருவார்கள். முதலில் முஸ்லிம்கள் அவர்களின் குறி, அதற்கு பிறகு கிறிஸ்தவ மக்களை நோக்கி வருவார்கள், அதற்கு பிறகு இந்து மக்களையே அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கிற சாதி அடுக்குகளிலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து வருவார்கள். இது அவங்க நோக்கம். அவ முஸ்லிம்கள் ஆங்கிலேயன் காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்த உரிமையை கூட இன்றைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆங்கிலேயன் காலத்தில் நமக்கு நில உரிமை இருந்தது, சொத்துரிமை இருந்தது, நம்ம சொத்தை நாமே நிர்வகிக்க முடியும், நாம பல பள்ளி கூடங்களை ஏற்படுத்த முடியும், கல்வி நிலையங்களை ஏற்படுத்த முடியும், அவற்றை நாமே நிர்வகிக்க முடியும், வழிபாட்டு தலங்களை எழுப்ப முடியும், அவற்றை நாமே நிர்வகிக்க முடியும். இப்படியான சுதந்திரம், இப்படியான உரிமை ஆங்கிலேயன் காலத்தில் முஸ்லிம்களுக்கு இருந்தது. இன்னைக்கு இவங்க ஆட்சி காலத்தில் இருக்கா? நம்ம சொத்தை நம்மளை நிர்வகிக்க விடுறாங்களா? பள்ளிவாசலை நிர்வகிக்க விட மாட்டேன் என்கிறார்கள். வக்ஃப் சட்ட திருத்தம் என்கிற பெயரில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் நிலங்களை முஸ்லிம்களை நிர்வகிப்பதை விட்டும் அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார்கள். முஸ்லிம்களின் லட்சக்கணக்கான வக்ஃப் சொத்துக்களை அல்லது ஒரு சில சட்ட திருத்தங்களின் மூலம் கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள். பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்களா இல்லையா வக்ஃப் சட்ட திருத்தம்ங்கிற பேர்ல? நாங்க யாராவது கேட்டோமா? முஸ்லிம்கள் நம்ம எல்லாம் வீதியில் இறங்கி வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க நம்ம கேட்டோமா? எதை நம்ம கேட்கிறோமோ அதை செய்யவே மாட்டாங்க. நம்ம கேட்கறது என்ன? நம்ம மட்டும் இல்ல, இந்திய மக்கள் அனைவரும் கேட்கறது என்ன? மோடிஜி சொன்னார், 2014 சொன்னார், நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உங்க எல்லாருடைய அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் நாங்க தந்துருவோம். எப்படி தருவோம்ங்கிறதையும் விளக்குனார். நாங்க செக் பண்ணிட்டோம், எங்கெங்க எல்லாம் கருப்பு பணம் இருக்குங்கிறத லிஸ்ட் எடுத்துட்டோம், யார் யாருக்கு எவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறது, எந்தெந்த நாட்டில் இருக்கிறது, சுவிஸ்ல எவ்வளவு இருக்கு, எல்லா கருப்பு பணத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டோம். நாங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு முதல் வேலை அந்த கருப்பு பணத்தை எல்லாம் அங்க கொண்டு வந்து எல்லார் அக்கவுண்ட்லையும் தலா 15 லட்சம் போட்டுறதுதான் என் முதல் வேலைன்னார். அப்படி பிரச்சாரம் செய்தார்களா இல்லையா? ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சத்தை நாங்கள் செலுத்துவோம் என்று சொன்னார்களா இல்லையா? இப்ப செலுத்த முடிச்சா? இன்னைக்கு வரையிலும் தந்தாங்களா? வருஷம் 10 வருஷத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் வாக்களித்த 15 லட்சத்தை தர முடியல. அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நீங்க கலர் கலரா சட்டை போடுங்க, ஊர் ஊரா நாடு நாடா சுத்துங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு வர வேண்டிய 15 லட்சத்தை தாங்க ஃபர்ஸ்ட், அதை தந்தாத்துல நாங்களும் ஒரு 2 நாடு போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு இந்திய மக்கள் கேட்கிறார்கள். ஆனா இப்ப மோடிஜி அந்தர்பல்ட்டி அடிச்சு நான் எப்ப சொன்னேன்னு கேட்கிறேன். அப்படி சொல்லவே இல்லையே. 15 லட்சம் தர்றேன்னு நான் சொன்னேன், அப்படி சொல்லல. அவ்வளவு கருப்பு பணம் அங்கே இருக்குது ஹே அப்படிங்கிறார். அங்க அவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்னு தானே நான் சொன்னேன், நான் என்ன உனக்கு தரேன்னு சொன்னேன்னு வடைய மாத்தி சொல்றார். எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? பதவிக்கு வருவதற்கு முன்பு, ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு முன்பு சொன்னார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டால் வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். இளைஞர்கள் எல்லாம் பார்த்தால் கவலையாக இருக்கிறது, வேலையே இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
எனது நெஞ்சம் பொறுக்கவில்லை, மனது பொறுக்கவில்லை. நான் ஆட்சிக்கு வந்தா எல்லா இளைஞர்களுக்கும் வேலை, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நாங்க இப்ப வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? 10 வருஷம் கணக்கு பண்ணோம்னா 20 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். உருவாக்குனாங்களா? சில லட்சங்களை கூட, சில லட்சங்கள் என்கிற அளவில் தான் வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய 1 கோடியை கூட அவர்களால் தொட முடியவில்லை. இந்த லட்சணத்தில் அவங்க சொன்னது என்ன? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு. அப்ப அவர்கள் சொன்ன எதையும் செய்யவில்லை, மக்கள் கேட்கிற எதையும் செய்யவில்லை. பூரண மதுவிலக்கை கேட்கிறார்கள். நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். பாலியல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான சட்டம் வேண்டும், அவர்களை கடுமையான முறையில் தண்டிக்கக்கூடிய சட்டம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்க நினைச்சா ஒரு வினாடியில் அது சாத்தியம் தானே? உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது. பூரண மதுவிலக்கை மத்திய அரசு நினைத்தால் கொண்டு வர முடியாதா? கொண்டு வர முடியும். மத்திய அரசு நினைச்சா கொண்டு வரலாம். மோடிஜி நினைச்சா ஒற்றை அறிவிப்பு தான். 500,000 செல்லாதுன்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியலங்கிறது பிரச்சனை இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆளுநருக்கே தெரியல. அவரே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறார். ஆஹா, 500,000 நோட்டு புதுசா அச்சடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவர் என்ன செல்லாதுங்கிறாரு. அந்த அறிவிப்பை பார்த்து தான் ரிசர்வ் பேங்க் ஆளுநரே தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. அந்த அளவிற்கு அதிகாரம் பொருந்திய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் நைட்டு ஒரு 10 மணிக்கு வாங்க, வர ஞாயிற்றுக்கிழமை மங்கி பாத்துல வாங்க, அதான் வார வரையில்லை. அந்த மங்கி பாத்துல ஒரு அறிவிப்பு, பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம், நாடு முழுக்க மதுவுக்கு தடை. நீங்க சொன்னா மாநில அரசுகள் கேட்க மாட்டார்களா? அமல்படுத்த முனைய மாட்டார்களா? நீங்க மத்திய அரசாங்கத்தின் மூலமா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, அதை கொண்டு வர மாட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்தியாவெங்கிலும் பெண்களின் பாதுகாப்பு இன்றைக்கும் கேள்விக்குறிதான். காரணம், பாலியல் வன்புணர்வு சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை இல்லை. சில தினங்களுக்கு முன்பு கூட சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் அதன் வளாகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். பாருங்க, சென்னை எவ்வளவு பெரிய ஜனங்கள் நிறைந்த ஒரு ஊரு, தமிழகத்தின் தலைநகரம், அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம், எப்பேற்பட்ட மக்களின் பார்வை எப்போதும் படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதன் வளாகத்தில் ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த நிலையில் இருக்கிறது? இவற்றுக்கு எதிராக பொங்கி ஒரு கடுமையான சட்டத்தை இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய வகையில் சட்டம் இயற்றலாமா இல்லையா? எத்தனை அவசர சட்டத்தை நீங்கள் ஏற்றுகிறீர்கள்? அதுல பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமா ஒரு அவசர சட்டத்தை ஏற்ற வேண்டியதுதானே? அப்படி ஏற்றிருந்தால் இன்னைக்கு அண்ணாமலை சாட்டையால தனக்கு தானே அடிச்சுக் கொள்ள வேண்டிய நிலை வருமா? பார்க்கவே பரிதாபமா இருக்கு. சாட்டை எடுத்து வெளியில வந்து என்னவா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொங்கி, முதல் பயப்பிள்ளைங்க எவன் தெரியல, சாட்டை நல்ல வலுவா கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க தான். என்ன எண்ணத்துல கொடுத்தாங்க தெரியல. அவர் பார்த்து ரொம்ப பருமனா இருக்கு, உள்கட்சி சதியா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து சாட்டையை மாத்திட்டார். லேசா உள்ள சாட்டையை வாங்கிட்டார். சரி, லேசா உள்ள சாட்டு தான் இருந்தாலும் வெளியில வர்றார், வெறும் மேனியோட அப்படி அடிக்கிறார். 5 தடவை அடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. 5ஆவது தடவை அடிக்கும் போது நீ ஓடி வந்து என்ன புடி, என் கையில உள்ள சாட்டையை புடுங்கிரு, அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு. அதற்கேற்ப வந்தாரு, சாட்டையை புடுங்கினாரு, மீடியாக்களுக்கு சந்திச்சு விட்டு சென்று விட்டார். ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அண்ணாமலையில இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, எப்ப அந்த ஒரு சம்பவத்திற்காக வேண்டி சாட்டையால் உங்களை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்களே? இது மாதிரி இந்திய நாடெங்கும் எத்தனை சம்பவங்கள் நடைபெற்றது. ஆசிஃபா வன்புணர்வு செய்யப்பட்டாலே, கொலை செய்யப்பட்டாலே ஒரு சிறுமி, அவளுக்காக உங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சாட்டையடி அடித்தீர்கள்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாட்டையால் அடித்துக் கொண்டீர்களா? உங்களை நீங்களே நொந்து கொண்டீர்களா? பல்கிஸ் பானு, குஜராத்தில் பல்கிஸ் பானு என்கிற பெயர், எந்த பெண் நிறைமாத கர்ப்பிணி, அதை கூட பொருட்படுத்தாமல் தகப்பனும் மகனுமாக சேர்ந்த அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தீர்களே. ஒரு தகப்பனும் மகனும் சேர்ந்த அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். நிறைமாத கர்ப்பிணி என்று அவர்கள் பொருட்படுத்தவில்லை. சொல்வதற்கே நாக்குசுகிறது. அந்த அளவிற்கு ஒரு ஈவு இறக்கமற்ற, மனிதன் செய்ய துணியாத ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டார்களே. அந்த குழந்தையை, பச்சிளம் குழந்தையை சுவற்றில் வீசி அடித்து கொன்று குவித்தீர்களே, அந்த சம்பவத்திற்காக யாரையும் சாட்டை அடித்தீர்களா? யாருக்காவது சாட்டை அடி கொடுத்தீர்களா? கேள்வி கேட்கிறாங்க. நீங்க தலைவராக இருந்ததற்கு பிறகு
உங்கள் கட்சியை சார்ந்த கேடி ராகவனால் உங்கள் கட்சியை சார்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பில்லை என்று பல்வேறு சம்பவங்களை புகார்களாக சொன்னார்களே, அதற்காவது நீங்கள் சாட்டையடி அடித்தீர்களா? இப்படி எதற்கும் சாட்டையடி அடிக்காமல் தற்போது நாடகம் ஆடுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப மக்கள் கேட்கிற சட்டத்தை சொல்லாம வக்ஃபு சட்ட திருத்தம், முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃபு நிர்வாகத்திற்குள்ளே நுழைத்து முஸ்லிம்களின் சொத்தை அபகரிப்பது. நாங்க கேட்டோமா? எங்க சொத்தை நாங்க நிர்வாகம் பண்ண கூடாதா? எங்க பள்ளிவாசல நிர்வாகம் பண்ற உரிமை எங்களுக்கு இல்லையா? எங்கள் கபிரிஸ்தான்களை, எங்களுடைய கல்வி நிலையங்களை, நாங்கள் உருவாக்கிய கல்வி நிலையங்களை, எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு தந்த நிலங்களை, நீங்க கொடுத்த சொத்து இல்லை, எங்க பாட்ட முப்பாட்ட எங்க முன்னோர்கள் எங்களுக்கு தந்த சொத்து, அந்த சொத்தை நாங்க நிர்வாகம் பண்ணக்கூடாத பண்ற உரிமை எங்களுக்கு இல்லையா? அப்ப பாருங்க, நம்முடைய சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமையை கூட சட்டத்தின் மூலமா பறிக்க பார்க்கிறார்கள். எதிர்ப்பு வந்ததும் கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். மீண்டும் அதனை எப்போது வேண்டுமானாலும் தூசி தட்டுவார்கள். அது மாத்திரமா ஆங்கிலேயன் காலத்தில் நமக்கு பள்ளிவாசல் பாதுகாப்புலாம் இருந்துச்சு. பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் ஆங்கிலேயன் காலத்தில் எவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஆனா இன்னைக்கு அந்த பள்ளிவாசலே இல்ல, பள்ளிவாசல் இருந்த தடமே இல்லை. அங்கு முன்பு ஒரு பள்ளிவாசல் இருந்தது என்று அந்த இடத்தை சுட்டிக்காட்டி கூட சொல்ல முடியாத அளவிற்கு கபலீகரம் செய்து விட்டார்கள். பாபர் பள்ளிவாசலோடு முடியவில்லை, காசியில் உள்ள பள்ளிவாசலை குறிவைக்கிறார்கள். ஞானவாபி பள்ளிவாசல் அது கோவிலை இடித்துதான் கட்டப்பட்டது. மதுராவில் ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் அது கோவிலை இடித்துதான் கட்டப்பட்டது. அங்கே நாங்கள் மதிக்கக்கூடிய கடவுளர்கள் பிறந்தார்கள். ஊப்பிலே சம்பல் என்கிற பகுதியில் உள்ள ஜாமிய பள்ளிவாசல், ஜமா பள்ளிவாசல் அதுவும் எங்கள் கோயிலை இடித்துதான் கட்டப்பட்டது. உங்க கடவுளை கோயில போய் இப்ப தேடுறதே இல்லை, எல்லாம் பள்ளிவாசல தான் தேடுறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, பள்ளிவாசலை பார்க்கிறார்கள். அதை மையப்படுத்தி, அந்த பள்ளிவாசலை மையப்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி, இப்படித்தான் நாங்க நம்புறோம், ஆண்டாண்டு காலமா இப்படித்தான் நாங்க நம்புறோம், காலம் காலமா எங்கள் நம்பிக்கை இதுதான் என்று பச்சை பொய்யை சொல்லி நம்மிடமிருந்து ஒவ்வொரு பள்ளிவாசலாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கையில் பட்டியல் இருக்கிறது. இன்றைக்கு எந்தெந்த பள்ளிவாசல்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விட்டார்களோ இவை அனைத்தும் அவர்களின் பட்டியலில் உள்ளது. அப்படி என்றால் இந்த நாட்டில் சட்டம் என்பது என்ன? இந்த சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு, அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு என்ன பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது? பாபர் மஸ்ஜித் பிரச்சனையான பொழுது வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது 91. பாபர் மஸ்ஜித் முழுமையாக இடிக்கப்படுவதற்கு முன்பே இந்த சட்டம் இயற்றப்பட்டது. காரணம் என்ன? அப்போதைய ஆட்சியாளர்கள், அப்போதைய சட்ட நிபுணர்கள் பார்க்கிறார்கள், முஸ்லிம்களின் பள்ளிவாசலை போய் உரிமை கேட்பது, பழைய கால வரலாற்றை தோண்டி துருவுவது, அதில் பொய்களை சேர்ப்பது, இது இந்த நாட்டிற்கு ஆரோக்கியமானது அல்ல. ஆகவே பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து இனி எந்த வழிபாட்டு தலத்திற்கும் அந்த சமூகத்தை சாராத வேறு யாரும் உரிமை கோரக்கூடாது என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலம் எப்படி இருக்கின்றனவோ அந்த நிலை அப்படியே தொடர வேண்டும். அவற்றை போய் ஒரு சமூகத்தில் உள்ள இதர பிரிவினர் கூட உரிமை கேட்க முடியாது. முஸ்லிம்கள்லயே ஒரு பிரிவினருக்கு சொந்தமான பள்ளிவாசலாக அது இருக்கிறது என்றால் இன்னொரு பிரிவினர், முஸ்லிம்கள்ல உள்ள இன்னொரு பிரிவினர் அந்த பள்ளிவாசலுக்கு போய் சொந்தம் கொண்டாட முடியாது. இதைத்தான் சட்டம் சொல்லுகிறது. ஆனா அந்த சட்டத்துக்கு புறம்பா, அந்த சட்டத்தை மீறக்கூடிய வகையில் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குள்ளேயா போறாங்க. அங்க சிவலிங்கம் இருக்கிறதுங்கிறாங்க, உள்ள போய் பார்த்தா ஒரு லிங்கமும் இல்லை. அங்க இருக்கிறது ஒசுகானா, ஒழு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஃபவுண்டைன் இருக்கிறது, அதை போய் சிவலிங்கம் இருக்குங்கிறாங்க. இதுவெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் இல்லையா? முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல் அல்லவா? இப்படி ஒவ்வொரு சமூகமும் கிளம்ப ஆரம்பித்தால் என்ன ஆவது? இந்தியாவெங்கிலும் உள்ள பல்வேறு கோயில்கள், அந்த கோவில்கள் எல்லாம் சமண மதத்தை பின்பற்றக்கூடிய, பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களின் வழிபாட்டு தலங்களாக இருந்தது என்பதற்குண்டான பல ஆதாரங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எங்க பௌத்த கோயிலை இடிச்சுதான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்று வந்தால் நாடு நாடா இருக்குமா? சமணர்கள் அதே வழிமுறையில் வந்தால், எங்களது சமண ஆலயங்களை இடித்துத்தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்று வந்தால் நாடு நாடா இருக்குமா?
அவ்வளவு எதுக்கு, இன்றைக்கும் இந்தியாவெங்கிலும் உள்ள குறிப்பா வட மாநிலங்கள்ல பல கோவில்கள் பள்ளிவாசலின் தோற்றத்தை கொண்டிருக்கிறது. கோவிலின் மேலே பள்ளிவாசலுக்குரிய மினாரா அமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான்ல ராணா பிரதாப் சிங்கினுடைய சித்தோர்ங்கிற ஊரு, அந்த சித்தோர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. பழங்கால பள்ளிவாசல், அதனுடைய மேலே மினார் இருக்கிறது. ஆனால் கீழே முழுவதும் கோவில். கீழே கோவில், மேல மினாரா. கோவிலுக்குள்ளே சென்றால் மேலே சுவற்றில் ஆங்காங்கே அல்லாஹ் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது அரபியில. அதற்குரிய தரவுகளை குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல பள்ளிவாசல்களை சொல்ல முடியும். இன்றைக்கு கோவில்களாக இருக்கின்றது, ஆனால் காட்சி அமைப்பில் பள்ளிவாசல்களாக தோற்றமளிக்கிறது. அதையெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பிரச்சனை ஆக்குறதா? அது நல்லதா? அது இந்த நாட்டில் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவர்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய நம்பிக்கையை மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஒற்றை கூட்டம், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்த இந்த ஒற்றை கூட்டம் நம்முடைய ஒற்றுமையை கெடுக்க பார்க்கிறார்கள். நமக்கு மத்தியில் காணப்படுகிற நல்லிணக்கத்திற்கு கேடு உண்டாக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள். ஒரு பக்கம் முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அறவழி போராட்டத்திலும் சட்ட ரீதியிலான போராட்டங்களிலே முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுத்துத்தான் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே வேளையில் இன்னொரு பக்கம் நமக்கும் ஏனைய பிற மதங்களை சார்ந்த மக்களுக்கும் மத்தியில் காணப்படக்கூடிய நல்லிணக்கத்திற்கு எந்த கேடும் யார் மூலமாகவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனம் கொண்டு நம்முடைய நல்லிணக்கத்தை மென்மேலும் வளர்த்தெடுப்பதற்கு அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய விதமான அல்லது அவர்களுக்கு நம்முடைய நம்பிக்கையை புரிய வைக்கக்கூடிய விதமான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும். இரண்டின் மூலம்தான் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது இந்த நாட்டிலே சாத்தியப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.